இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு சூப்பரான வெஜிடேரியன் சிப்போட்லே சாஸோட தான் வந்திருக்கேன். முட்டை இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் ஒரு சூப்பரான சிப்போட்லே சாஸ் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு, 2 காஷ்மீரி சில்லி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பெல் பெப்பர், ரெட் பெல் பெப்பரை இந்த மாதிரி நல்லா கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா இதை இந்த மேலே உள்ள ஸ்கின்னெல்லாம் நல்லா பீல் பண்ணி எடுத்துகிட்டு அதை நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கேஷ்யூவோட இதையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளெண்ட் ஆகி எடுத்துக்கணும். நம்ம இது கூட நம்ம வந்துட்டு தேவையான அளவு உப்பு, பிளாக் பெப்பர் சேர்த்து அது கூடவே நம்ம வந்துட்டு தேவையான அளவு பன்னீர் சேர்த்துக்கலாம். ஒரு 25 கிராம் பன்னீர் இதில் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். ஹோம்மேட் பண்ணியிருந்தாலும் ஓகே, அவுட் சைடு பண்ணியிருந்தாலும் ஓகே. இதை நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதை பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீமியான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். நல்லா திக்காக இருக்கும். இது கூட ஒரு திக் கர்ட் எடுத்துக்கலாம், ஒரு கரண்டி நல்லா கெட்டியான தயிர். அதையும் நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துப்போம். நமக்கு இப்போ டேஸ்டியான சிப்போட்லே சாஸ் கிடச்சிருச்சு. இது கூட நான் வந்துட்டு ஒரேகானோ சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் தான் கார்னிஷ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும்.